ஆதிரா, நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க எப்படி வந்த? நான் உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். நீ அர்ஜுன் மேல ஆசைப்படுறியா? நீ செத்துருவடி, செத்துடுவ. இங்க வாங்கல, நீங்க வாங்க. என்னம்மா? அங்க, ஐயோ வாங்க அத்தை. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? அத்தை, அங்க அந்த ரூம்ல அவ இருக்கா அத்தை. அங்க யாருமா இருக்கா? நீ யார சொல்ற? ஐயோ, ஆதிரா இருக்கா. என்னம்மா சொல்ற? ஆதிரா சுசிலா வீட்ல இருக்கா. இங்க எப்படி வந்தா? இல்ல அத்தை, அவ உள்ள இருக்கா. அந்த ரூம்ல தான் இருக்கா. நான் இங்க தானே இருக்கேன், எனக்கு தெரியாம இங்க எப்படி வந்திருப்பா? ஐயோ, அவ உள்ளதான் இருக்கா அத்தை. சரி வா பாக்கலாம். வேண்டாம், நான் இருக்கேன், வா வா வாமா. இரு வா. எங்கம்மா? இங்க ஒருத்தரையும் காணுமே. இல்லத்த, அவ இங்கதான் இருந்தா. உன்னை பார்க்க தாண்டி வந்த. அர்ஜுன் மேல ஆசைப்பட்டா நீ செத்துருவேன்னு சொன்னா. இல்ல ராஜி, நீ எதையோ பார்த்து பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பிரம்மையா இருக்குமா? இல்லத்த, நான் அவளை பார்த்தேன் ராஜி. ஆனா அவ இப்ப இங்க இல்லையே. நீ எப்பவும் அர்ஜுன் ஞாபகமாவே இருக்கல்ல, அதுதான் இப்படி. சரி வா, நீ வந்து டிவி பாரு. இங்க எதுக்கு வந்த? இல்லத்த, அது ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு இங்க வந்த. அது பிரமையா இருக்கும். நீ தொட்டதுக்கெல்லாம் பயப்படாதம்மா, தைரியமா இருக்கணும். சரிங்க அத்தை. நான் கொஞ்ச நாள் மனநல சரியில்லாம இருந்தல்ல, அதனாலதான் இப்படி. அப்படியெல்லாம் நினைக்காதம்மா. ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். சரி, நீ இங்கே உட்காரு, தைரியமா இரு. என்ன? சரிங்க அத்தை, நீங்க போங்க. ராஜராஜன் வீடு இருக்குல்ல, ஒரு தீர்த்த கலை இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற தீர்த்தத்தை நீ குடிக்கணும். அது ஒரு மந்திர தீர்த்தம். அதை நீ குடிச்சா அர்ஜுனனை நீ அடையறதுக்கு எந்த தடைகளும் இருக்காது. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் முழுக்க நீ சந்தோஷமா இருக்கலாம்.